பவர் ஏஜென்ட் மூலமாக சொத்து வாங்குறது பாதுகாப்பானதா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இருக்குது. அது போன்ற ஒரு சந்தேகம் சமீபத்தில் சந்தேகம் இல்லைங்க, ஒரு ஷாக் வந்து என்னுடைய குடும்ப நண்பர் ஒருவருக்கு ஏற்பட்டது. என்ன காரணம்னா, அவருக்கு நீதிமன்றத்தில் வந்து ஒரு சம்மன் வந்திருந்தது தான். அவர் ஒன்று கருவேப்பிலக்கத்து மாதிரி ஒரே ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கியிருந்தாருங்க. அந்த ஃப்ளாட்டை விற்ற நபர் வந்து ஏகப்பட்ட கடன் வாங்கியிருந்தார் போல இருக்கு. அந்த கடன் சம்மந்தமாக வந்து அவருக்கு ஐபி கொடுத்துருந்தாங்க. அதாவது திவாலானவர் இன்சால்வெண்ட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி கொடுத்ததுனால அவருக்கு கடன் கொடுத்த கிரெடிட்டர்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட இருந்த ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக கடன் வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு பினாமி டிரான்சாக்ஷன் சரியான கன்சிடரேஷன் இல்லாமல் விற்றுட்டார், எங்களை ஏமாற்றும் நோக்கத்தோடு அப்படின்னு சொல்லி. இவரோட ஃப்ளாட் இவர் விற்றுருந்தார் இல்லையா, அதனால் இந்த ஃப்ளாட்டை வந்து சேல்ரிட்டை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அது சம்மந்தமாக வந்த அறிவிப்பு தான் நீதிமன்றத்தில் வந்து அழைப்பாணைக்கு அது. அதில் என்னுடைய நண்பர் வந்து குடும்ப நண்பர் வந்து ரொம்ப மனசு முடிச்சு போயிட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, இதில் இவரும் வந்து அவர்கிட்ட கடன் கொடுத்துருக்காரு, சில 10 லட்ச ரூபாய் ஏதோ கடன் கொடுத்துருக்காரு போலருக்கு. இவர்கிட்ட வாங்கினதே இல்லாமல் இன்னொரு 2-3 பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் கொடுத்த நபர்களுக்கு அவர் வந்து அந்த ஓனர் வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்துருக்காரு. அந்த பவர் ஆஃப் அட்டர்னின்னு தான் இவருக்கு விற்றுருக்காங்க. ஸோ இந்த பவர் ஆஃப் அட்டர்னிங்கிறவங்களும் கடன்காரங்க, நாங்களும் கடன்காரங்க. ஒரு சில கடன்காரங்களை மட்டுமே அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விற்று அதுக்கு உண்டான பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கும் அதில் உரிமை இருக்குது. அந்த திவாலா போனவரோட சொத்தில் வந்து பங்கு உரிமை எங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுக்குள்ள கேஸோட சாராம்சம். இப்போ இந்த பவர் ஆஃப் அட்டர்னி மூலமாக சொத்து வாங்குறது அப்படிங்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குங்க. 1990 பார்க்கும்பொழுது ப்ராப்பர்ட்டி வந்து சேல் நடந்ததே வந்து பவர் ஆஃப் அட்டர்னி மூலமாக தான் நடந்திருக்கு. அதாவது ஒரு அக்ரிமெண்ட்டு சேல் அப்படிங்கிறது ஒரு அக்ரிமெண்ட் போட வேண்டியதில்லை, ஒரு 3 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் போட வேண்டியது, உடனே ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி வாங்கிட்டு பொசஷனை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறது. இது வந்து நிறைய நடந்த ஒரு ஸ்டேஜில் வந்து 2011 உச்சநீதிமன்றத்தோட கவனத்துக்கு இந்த கேஸ் மூலமாக வந்தப்போதும் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, இந்த பவர் ஆஃப் அட்டர்னி மூலமாக எந்த விதமான இந்த சொத்தோட உரிமை மாற்றமும் ஏற்படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிசிபல் அத்தாரிட்டிஸ் யாருமே வந்து இந்த பவர் ஆஃப் அட்டர்னி மூலமாக டைட்டில் டீட்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்டுமே வந்து பவர் ஆஃப் அட்டர்னி மூலமாக டாக்குமெண்ட்ஸ் போடுறது வந்து எந்த அளவுக்கு ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதுல நிறைய ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துடுச்சு. ஆனால் அந்த 2011 ஜட்ஜ்மெண்ட்டில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுன்னா, பவர் ஆஃப் அட்டர்னி வந்து எந்த மாதிரி ஜென்யூன் டிரான்சாக்ஷனாக இருந்தால், சப்போஸ் வந்து அவங்களோட பிளட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இவருடைய வயது முதிர்வு காரணமாக இந்த சொத்து பராமரிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது அவங்களோட பிளட் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொடுக்குறதுலாம் ஜென்யூன் டிரான்சாக்ஷன்ஸு. ஸோ இந்த மாதிரி ஜென்யூன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் விட்டுடலாம், அதோட ரிசல்ட்டில் பொறுத்து பார்க்கும்பொழுதே பிரிச்சிடும் அப்படிங்கிறதுனா அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து கன்சிடரேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பவர் ஆஃப் அட்டர்னி அப்படிங்கிறத பொறுத்து வந்து 2 சட்டங்களில் சொல்லப்படுகிறதுங்க. இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் அப்படிங்கிறதும் பவர் ஆஃப் அட்டர்னி ஆக்ட்டுங்கிறதும் இருக்கும். இந்த 2 ஆக்ட்டுமே வந்து ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்டதுங்க. ஸோ காலனியல் லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாம் மாற்றிட்டு வர மத்திய அரசு இந்த 2 சட்டங்களையும் கை வைக்குமாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த சட்டங்கள் வந்து என்ன சொல்லணும்னா 2 விதமான பிரிவு இருக்குது. அந்த பவர் ஆஃப் அட்டர்னியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி, ஸ்பெசிஃபிக் பவர் ஆஃப் அட்டர்னிங்கிறது. ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னிங்கிறது ஒரு பொதுவான ஒரு மேனேஜர் எப்படி ஒரு ஏஜென்ட் பிரதிநிதியாக அவரோட சொத்துக்களை பொறுத்து அவருடைய சுயமாக அவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் அவருடைய முகவராக நின்று செயல்படக்கூடிய தன்மை வந்து இந்த ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அது மூலமாக அவர் ஆத்தரைஸ் பண்ணுறாரு, என் சார்பாக இவர் இந்த செயல்களை செய்வார், இந்த அவர் செய்யும் செயல்கள் அனைத்தும் வந்து நானே நேரடியாக செய்தது போல் என்னை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி. இந்த ஸ்பெசிஃபிக் பவர் ஆஃப் அட்டர்னிங்கிறது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக அவர் ஆத்தரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. மோஸ்ட்லி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து விற்கிறது, வாங்குறது அப்படிங்கிறதுக்கு இந்த மோஸ்ட்லி இந்த போன்ற பவர் ஆஃப் அட்டர்னி வந்து நம்மளுடைய என்ஆர்ஐஸாக அதிகமாக பயன்படுத்திட்டும் வராங்க. என்ன காரணம்னா, இங்கே வாங்கியிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வாங்கணும், இந்தியாவில் வாங்குறதோ இல்லை விற்கிறதோ இல்லை அதை நான் பராமரிக்கிறதுக்கோ அவங்க எல்லாமே பர்சனலாக வந்து செய்ய முடியாது இல்லையா, அதனால அவங்க தான் வந்து மோஸ்ட்லி இதை செஞ்சிட்டு இருந்தாங்க.
ஆனால் இந்த பவர் ஆஃப் அட்டார்னியை பொறுத்து வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுல நிறைய வந்து ஏமாற்றுதல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. சொத்து மோசடியெல்லாம் இந்த ஜென்யூனான பையர்ஸை வந்து ஏமாற்றக்கூடிய மோசடி நடவடிக்கைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. என்னென்னா வந்து ஒரு ஒரு ஓனருங்கிறவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒருத்தரை தான் வந்து பவர் ஆஃப் அட்டார்னியை நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க. அப்படி குறிப்பிட்டு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. ஸோ எனி நம்பர் ஆஃப் பவர் ஆஃப் அட்டார்னிஸை வந்து அவர் நியமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஆக்ட்ஸ்லாம் என்ன டிஃபர் ஆகும்ல, எந்த ஆக்டை யார் பண்ணணுங்கிறது இல்லை. ஒரு செயலுக்கு வந்து ஒருத்தரை தான் நியமிக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது, நிறைய பேரை நியமிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. சட்டத்தில் அதுக்கான வழிவகையெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறச்ச அவர் வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டார்னிக்கு எழுதி கொடுத்துட்டு இன்னொரு பவர் ஆஃப் அட்டார்னி இல்லாமல் இவரை கேன்சல் பண்ணிவிட்டு கேன்சலேஷனுக்கு வந்து ஒரு கேன்சலேஷன் டீடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்னொரு பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக அதே செயலை அதே ப்ராப்பர்ட்டி இன்னொருத்தருக்கு விற்கிறதோ, இல்லை ஒரே பவர் ஆஃப் அட்டார்னியை நிறைய பேருக்கு விற்கிறதோ. ஏன்னா இந்த பவர் ஆஃப் அட்டார்னிங்கிறது வந்து சொத்து பரிமாற்றத்துக்கான உரிமை ஏற்படுத்துறது இல்லைங்கிறதுனால விலங்க சான்றிதழ்லாம் வராது. ஸோ அவர் வந்து ஒரே நபர் வந்து ஒரே பவர் ஆஃப் அட்டார்னி வந்து வெவ்வேறு நபர்களுக்கு விற்பனை, அந்த ஒரு சொத்தையும் வெவ்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்கிறதோ, இல்லை ஒரு பவர் ஆஃப் அட்டார்னிக்கு வந்து ஆத்தரைஸ் பண்ணி கொடுத்து அவர் அந்த சொத்தை விட்டதுக்கப்புறம் அவருக்கே தெரியாமல் அதை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த பவர் ஆஃப் அட்டார்னி கேன்சல் பண்ணிட்டு இன்னொரு பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக அதே சொத்தை வந்து மூன்றாம் நபருக்கு விற்பனை செய்கிறது மோசடி தன்மைகள்லாம் நிறைய நடந்துகிட்டே வந்தது. ஸோ இந்த பவர் ஆஃப் அட்டார்னி வாங்குறதுல என்ன வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு மோசடித்தன்மை இருக்குது அப்படின்னு அதை ஃபீல் பண்ணுது, இல்லை கோர்ட்டு அப்படி ஃபீல் பண்ணுது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பவர் ஆஃப் அட்டார்னியில் இருக்கிற சாதக அம்சங்களை மட்டுமே இந்த பையர் வந்து நினச்சிட்டு வந்து அதனோட உடன்படுறாங்க. என்னன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டியதில்லை. பவர் ஆஃப் அட்டார்னியை பொறுத்த வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டாம்ப் டியூட்டியும் வந்து ரொம்ப கம்மியான சார்ஜஸ் அப்படிங்கிறதுனால ஆனால் ஒரு ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணுறச்ச அதனோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும், ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் பே பண்ணணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஓனருக்கு என்ன இருக்குன்னா ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் வந்து கட்டுறதுலேருந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ இது வந்து மியூச்சுவலாக வந்து ரெண்டு பேருக்கும் வந்து பலன் இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்க செயல்பட்டு இந்த மாதிரி பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பட் இதில் என்ன ப்ராப்ளம் ஏற்படக்கூடியது, லீகல் கான்சிக்வன்சஸ் என்னெல்லாம் ஏற்படக்கூடியதுன்னு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட அந்த 2011 ஜட்ஜ்மெண்ட் படி ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் இவரோட நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத சூழ்நிலை ஏற்படும். அதாவது சேல் டீட் பதிவு பண்ணுறதுக்கு பதிலாக பவர் ஆஃப் அட்டார்னி அப்படிங்கிறது மூலமாக வாங்கினால அன்றைக்கி அந்த டெம்பரரியாக அந்த ரிலீஃப் கிடைச்சது போல் பல ஆயிரங்கள் லட்சங்களை நம்ம சேமிக்கிறதா நினச்சி அது வாங்கினாலும் என்ன ஆகக்கூடியது அப்படின்னா இந்த மியூட்டேஷன் ஆஃப் தி ரெக்கார்ட்ஸ் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸில் இவரோட பேர் ஏறாது. ஏன்னா ஹீஸ் ஒன்லி அன் ஏஜென்ட் அப்படின்னு காட்டப்படுது. அடுத்தது வந்து பினாமி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரு பிற்பாட்டில் வந்து அவர் வந்து அந்த ஏஜென்சியை வந்து நம்ம கொடுத்த பவர் டீடை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கான சாதகங்கள் அதிகமாக இருக்குங்கிறதுனால அந்த ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்குது. அடுத்தது வந்து பொசஷன் மோஸ்ட்லி ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. பவர் ஆஃப் அட்டார்னி கொடுத்துட்டு பொசஷன் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. ஸோ அக்ரிமெண்ட் டு செல்லு ப்ளஸ் பொசஷன் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனாலும் இதில் என்ன ஒரு பிரச்சனைகள் கூடும் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த பவர் ஆஃப் அட்டார்னியை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு பிற்காட்டில் நம்ம சேல் டீடே போட்டுடலாம், இந்த பிரச்சனையை வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இந்த ஓனர் வந்து அப்போ வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட்டு வந்து சேல் வேல்யூ வந்து கூட கேட்டு சார்ஜ் பண்ணி அந்த சேல் டீடு வந்து அந்த அதிக அமௌண்ட்டு நீங்கள் கொடுத்த இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்தா தான் வந்து நான் அந்த சேல் டீட் போட்டு கொடுக்குறதுக்கு ஒத்துழைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கேசஸில் நடந்திருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஓனருக்கும் அதனால் ஏற்படக்கூடிய ஓனருக்கும் இந்த இவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கள ஹீஸ் ஒன்லி ஏஜென்ட்னு தானே காட்டுது இல்லையா. அதனால் அந்த டிஸ்பியூட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ லீகல் டிஸ்பியூட்ஸ் நிறைய இருக்குது. இப்போ சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் கூட ஒரு கேஸ் வந்ததுங்க. அதில் என்னென்னா வந்து அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு, அக்ரிமெண்ட் டு செல் எழுதி கொடுக்குறாரு, பொசஷனை கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறம் பவர் ஆஃப் அட்டர்னி வந்து டிடி எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துட்றாரு. இதை வாங்கிட்டு இருக்காரு. சப்சிக்வெண்ட்டாக இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஓனரு அதே சொத்தை கிஃப்டீடு மூலமாக தானப்பத்திரம் மூலமாக அவருடைய வேண்டிய நபருக்கும் அந்த பத்திரத்தை எழுதி கொடுத்துட்றாரு, அந்த சொத்தை எழுதி கொடுத்துட்றாரு. இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த கேஸ் வருது. இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து அக்ரிமெண்ட்டும் சரி போட்டு நான் ஒரு அமௌண்ட்டு கன்சல்டேஷன்லாம் கொடுத்துருந்தேன், அப்புறம் அவர் என்னை ஏஜென்ட்டாகவும் நியமிச்சிருக்கிறாரு,
அதனால அந்த சொத்து வந்து எனக்கே சொந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சைடு வந்து தான பத்திரத்தை எழுதி கொடுத்தது, நான் தானத்தை வந்து இந்த ஓனர் எழுதி கொடுத்தாரு, நான் அந்த தானத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், அதனால அந்த சொத்துக்கு இந்த உரிமையாளர் நான் அப்படிங்கிறச்ச உச்சநீதிமன்றம் சொல்லுதுன்னா வந்து நீ வந்து ஒன்லி பவர் ஆஃப் அட்டார்னி மட்டும்தான், நீ ஏஜென்ட் மட்டும்தான். அதே சமயத்தில் அக்ரிமெண்ட் தான் போட்டிருந்தாங்க. அப்போ பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக சொத்து வாங்குறதுல என்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த ஓனர் வந்து இந்த கேஸில் இந்த நண்பரோட குடும்ப நண்பரோட கேஸ்லேயே பாருங்கள், இந்த ஓனரு இவர் பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக இன்னொருத்தருக்கு அந்த அந்த 2 கடன் வாங்கினவங்க 2 பேருக்கு எழுதி கொடுத்துட்டாரு. ப்ளஸ் இவர்கிட்டையும் கடன் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த கடன் வாங்கினவங்க 2 பேரும் அவங்க பவர் ஆஃப் அட்டர்னி டீட் மூலமாக கிடைச்ச அதிகாரத்தின் மூலமாக இவருக்கு விற்று கொடுக்குறாங்க. இப்போ 4வது கடன் வாங்கினவர்கள் இல்லைங்களா, அவங்க வந்து இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. இதில் யாருன்னு சொல்கிறது சொல்லுங்கள். ஏன்னா ஸோ இது போன்ற வந்து பவர் ஆஃப் அட்டர்னி மூலமாக சொத்து வாங்குறதுல நம்ம தவிர்க்கிறது நல்லது. என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ஒரு பினாமி டிரான்சாக்ஷன், ஷாம் டிரான்சாக்ஷன். கிரேட்டர்ஸ் 2 கிரேட்டர்ஸ்க்கு மட்டுமே வந்து அதனோட சேல் கன்சிடரேஷன் போயிருக்கு. அந்த ஐபி கொடுத்த நபர் வந்து எனக்கும் கடன் கொடுக்க கடமைப்பட்டவர். அப்போ அவரோட சொத்தில் வந்து அந்த சொத்தை விற்கிறதுல கிடைச்ச பணத்தில் எனக்கும் பங்கு கிடைக்கிறதுக்கான உரிமை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க கேள்வி கேட்க வச்ச நீதிமன்றம் அதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த சொத்தை வந்து திரும்பவும் இவங்கள்ட்ட வந்து எடுத்து திரும்பவும் ஏலத்துக்கு விட்டு அதில் வர பணத்தை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, இப்போ இவரும் வந்து அதில் வேணால் 1 ஆஃப் த கிரேட்டராக சேர்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சேர்ந்துக்கிட்டு அதில் வரதை எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் ஏதாவது மிச்சம் இருந்தால் அந்த ஓனருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிரச்சனை சட்ட பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா, பவர் ஆஃப் அட்டர்னி மூலமாக சொத்து வாங்காமல் இருப்பது வந்து சால சிறந்தது. அப்படியும் வாங்கணும் அப்படின்னா வந்து அந்த ஓனர் வந்து எந்த மாதிரி பவர் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அந்த பவர் டீடை எடுத்து பார்க்கணும். நான் இந்த நண்பர்கிட்ட இருந்து பவர் டீடை கொஞ்சம் கொடுங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ தான் நான் சொல்கிறாரு, ஐயோ நான் அந்த பவர் டீட்டில் நான் வாங்கின மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை, இதுதான் பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொன்னாங்க. அதை வச்சு அவர் ஏதோ அந்த 2 பேரும் சேர்ந்து வந்து ஏதோ அடமானம் கூட வச்சுட்டாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. அப்புறம் நான் கொடுத்த பணத்தை வச்சு தான் அவங்க அந்த அடமானத்துலேருந்து அதை நீட்டி எடுத்து திரும்ப எனக்கு செயல் போட்டு கொடுத்தாங்க. அவ்வளோ வரைக்கும் தான் தெரியுமா. சரி அந்த பத்திரங்களையெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னா இனிமேல் தான் போட்டு எடுக்கணும், சர்டிஃபிகேட் காப்பியும் போட்டு எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு விவரம் தெரியாமல் நம்ம இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா வந்து பையர் பிவேர் அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ வாங்குறவங்க தான் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் சட்டத்தில் சொல்லப்படுகிறது. ஸோ பையர் வந்து எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அப்படின்னா வந்து நம்ம பவர் ஆஃப் அட்டர்னி மூலமாக ஒரு சொத்தை வாங்குகிறோம், அந்த ஓனர் வந்து அவருக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரி பவர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அந்த பவர் டீட்டில் எடுத்து பார்க்கணும், வாங்கி பார்க்கணும். அந்த பவர் டீட்டில் வந்து இவருக்கு இந்த பவர் ஆஃப் அட்டர்னி இருக்காங்க இல்லையா, அவருக்கு இருந்து இந்த சொத்தை விற்கிறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்புறம் இன்னொன்று வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த பவர் டீட் கொடுத்து குறிப்பிட்ட காலத்தில் அந்த பவரை வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப பழைய பவர் டீடாக இருந்து நடுவில் அவர் எந்த ஆக்டுமே செய்யாமல் எந்த செயல் அந்த சொத்து கொடுத்து செயல்படுறதுக்கான அதிகாரம் கொடுத்துருந்தும் அந்த எந்த செயலும் இந்த பவர் ஏஜென்ட் பண்ணாமல் இருந்திருந்தாலும் அந்த பவர் டீட்டை வந்து இன்வாலிட் ஆகிடுது அப்படிங்கிறதையும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்கு. ஸோ எவ்வளோ காலகட்டத்தில் கொடுத்துருக்குறான்ட்டு இந்த பவர் ஆஃப் அட்டர்னி டீடுங்கிறதே 2 விதமாக பிரிக்கலாம். ரிவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டர்னி, இர்ரிவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டர்னின்ட்டு. ரிவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டர்னினா வந்து அந்த பவர் டீட்லேயே சொல்லப்பட்டிருக்கோம், இவர் வந்து இந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் இவருக்கு நான் அந்த பவர் கொடுக்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட் கொடுக்கப்பட்டிருக்கோம். இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ட் இந்த செயலை செய்வதற்காக தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த செயலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு அந்த பவர் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் இர்ரிவோக்கபிள் பவர் ஆஃப் அட்டர்னினா வந்து அந்த பவர் அவர் கொடுத்துருந்த அதிகாரம் வந்து ரிவோக்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் சில காரணங்களுக்காக இவர் வந்து அந்த பவர் டீடை வந்து கேன்சல் பண்ணலாம் ஓனர். என்னென்னா வந்து அவர் கொடுத்த அந்த அதிகாரத்தை அந்த பவர் ஏஜென்ட் தவறாக செயல்படுத்தியிருந்தார். எது போல பவராக செயல்படுத்தியிருந்தார்? சப்போஸ் அந்த பவர் வாங்கிக்கிட்டு அவர் தனக்கு தானே அந்த இப்போ விற்கிறதுக்கான அதிகாரத்தை பவர் ஏஜென்ட்டுக்கு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஓனர். அந்த பவர் ஏஜென்ட் அந்த சொத்தை வந்து தனக்கு தானே அவர் விற்பனை கிரைம்ஸ் இந்த மாதிரி காட்டிக்கிட்டா
அப்படி செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய சுய லாபத்திற்காக அந்த பவர் ஆஃப் அட்டர்னி டீடை வந்து அவர் பயன்படுத்தி கொண்டிருந்தால் அது வந்து அதை காரணமாக காட்டி இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பப்ளிக் பாலிசிக்கு அகேன்ஸ்டாக நடந்துக்கிட்டான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த கேன்சலேஷன் ஆஃப் த பவர் ஆஃப் டீட் அவர் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த பவர் ஏஜென்ட்டு யாரெல்லாம் இந்த சொத்தை பொறுத்து யார்கிட்டலாம் ஒரு டீலிங் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து இவர் நோட்டீஸ் அனுப்பணும். ஸோ நான் அந்த கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி இந்த பவர் ஏஜென்ட்டுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி அதுக்கப்புறம் யூனிலேட்டர்லாம் பண்ணுறதா இருந்தால் இவர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி யூனிலேட்டர்லாம் பண்ணக்கூடாதுங்கிற ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் இவருக்கு சரியாக செயல்படவில்லை, அவர் கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட அனைவருக்கும் இவர்கள் நோட்டீஸ் அனுப்பி ஒரு வழக்கறிஞர் நோட்டீஸ் மூலமாக அனுப்பி கேன்சலேஷன் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. இந்த இருக்கும் பவர் ஆஃப் அட்டர்னி பொறுத்த வரைக்கும் அவரோட இந்த ஓனரோட வாழ்நாள் வரைக்கும் தான் அது செல்லுமா, அவர் இறந்ததுக்கப்புறம் கூட, ஏன்னா இது வந்து கேன்சலே பண்ண முடியாது அப்படிங்கிறச்ச அவரோட லைஃப் டைமுக்கு அப்புறம் கூட இது செயல்படுத்தக்கூடியதா அப்படிங்கிறதுக்கு வேறு விதமான நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான கிளாரிட்டி வர்றதுக்கு நம்ம அதுக்கு குறித்து போக வேண்டாம். ஸோ இந்த இந்த பவர் ஆஃப் அட்டர்னியை பொறுத்த வரைக்கும் லைஃப் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த பவர் ஏஜென்ட் வந்து ஒரு சேல் டேட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த ஓனரோட லைஃப் சர்டிஃபிகேட்டை வாங்கி எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை விட நம்ம வந்து லைஃப் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லாமல் ஓனரே வந்து நேரடியாக அவரை பார்த்து தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பவர் ஏஜென்ட் மூலமாக சொத்துக்களை வந்து கிரையம் பெறுவது நலம். அதை விட பெட்டர் இது போன்ற பவர் ஏஜென்ட் மூலமாக சொத்துக்களை கிரையம் பெறாமல் நேரடியாக இந்த ஓனர் மூலமாக பெறுவது நல்லது. ஏனென்றால் பாருங்க, இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன், இந்த குடும்ப நம்பர் கேஸில் விற்கிறதுக்கான இந்த பவர் ஆஃப் அட்டர்னி டீடை வாங்கி பார்க்கும்போது தான் தெரியுது. இந்த பவர் ஆஃப் அட்டர்னி டீடில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சொத்துக்களை பொறுத்து கிரையம் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதில் வர கன்சிடரேஷன் அந்த விற்கிறதுக்கு உண்டான அந்த பணத்தை வந்து அவங்களே என்ன வேணால் செஞ்சுக்கலாம், அது வந்து அதுக்கான அக்கௌண்டபிலிட்டி எனக்கு சேராது, இவங்க அந்த சொத்தை பொறுத்து என்ன ஆக்ட் பண்ணாலும் செயல்கள் கொடுத்தாலும் அது என்னை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார் இந்த பவரில். அப்படி பார்க்கும் பொழுது அவர் இவங்களாம் வந்து ஒரு முகவர்களாக செயல்படவில்லை, ஒரு இன்டைரக்டாக அது ஒரு சேல்டீடு மாதிரி தான் கணக்கில் ஆகுது. ஏன்னா பணம் ஏதோ ஒரு கடன் நான் வாங்கியிருக்கேங்கிறதையும் அவர் அக்னாலஜ் பண்ணுறாரு. அந்த கடன் வாங்கினதுக்காக தான் இவங்களுக்கு அந்த சொத்துக்களுக்கு உண்டான சொத்துக்களை டீல் பண்ணுறதுக்கான அதிகாரத்தை நான் கொடுக்குறேன், ப்ளஸ் பொசஷனை ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன், அக்ரிமெண்ட்டு செல் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது மூலமாக இன்டைரக்டாக அது ஒரு சேல் டீட் மாதிரி ஆகுது. ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு பவர் ஏஜென்ட் பிட்டிஷன் மூலம் பவர் ஏஜென்ட் டீட் மூலமாக ஒரு டைட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான முயற்சியில் தான் இந்த ஓனர் ஈடுபட்டிருக்காருன்னு தெரியுது. இது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முற்றிலும் தீர்ப்பு ஸ்கொயர்லி அப்ளிகபிளுங்கிறச்ச இந்த பவர் ஏஜென்ட்டோட டீடுங்கிறது குறித்தவர்களில் செல்லாதுங்கிறதா ஆகும். ஏன்னா ஏஜென்ட்டோட செயல்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் நானே பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படிங்கிறது தான் பவர் டீட்டில் வர வேண்டிய ஷரத்துக்கள். இது நேர் விரோதமாக இருக்கிறது. அதே போல் இன்னொன்று, நம்ம பவர் ஏஜென்ட் டீடி எதுக்காக நம்ம போடுவாங்க, நம்ம இந்த சில செயல்களெல்லாம் நம்ம நேரடியாக செயல்பட முடியாது, நம்ம நேராக வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறது தான். அந்த ஏஜென்ட் பவர் டீடியும் எழுதி கொடுத்துட்டு அந்த பவர் ஏஜென்ட் வந்து ஒரு சேல் டீடி இவருக்கு எழுதி கொடுக்குறாங்களா, அதில் வந்து அந்த ஓனர் வந்து சாட்சி கையொப்பமிடுறாரு. அப்போது அவரால் நேரடியாக வரக்கூடிய நிலையில் இருக்கும்பொழுது என்ன காரணத்துக்காக அந்த பவர் ஏஜென்ட் டீடி எழுதி கொடுத்தாரு அப்படிங்கிறச்ச அந்த கேள்விங்கெலாம் எழுது. அப்போ இதெல்லாம் ஷாம் டிரான்சாக்ஷன்ஸ்னு நாளைக்கு இந்த மற்ற கிரேட்டாஸ் கேள்வி எழுப்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இது பெரிய சட்டச்சிக்கலை கொண்டு போய் விடும் அப்படிங்கிறதுனால இந்த பவர் ஏஜென்ட் மூலமாக சொத்துக்களை பெறும் பொழுது ரொம்ப விழிப்புணர்வோடு நம்ம செயல்பட வேண்டியது முக்கியம். ஏன்னா நிறைய பவர் ஏஜென்ட்லாம் வந்து குருவம் மிஞ்சின சீடர்களாக அந்த 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 சொத்துக்களை பொறுத்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஏன்னா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த பவர் டீடை பொறுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, அந்த அவங்க ஏஜெண்ட்டாக மட்டுமே இல்லாமல் அந்த ப்ராப்பர்ட்டியில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏதாவது பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டோட பொசிஷனுமே ஹேண்ட் ஓவர் பண்ணி இருந்தால் அது ஒரு இருக்கிற பவர் ஆஃப் அட்டர்னி அப்படின்றாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்க்க போனால் கன்சிடரேஷன் சொன்னீங்க, அதனால் சொல்லலை. நான் படித்த ஒரு குரு செஷன் கதை தான் நினைக்கிறதுங்க. குரு வந்து ஒரு செஷனை கூட்டிக்கிட்டு ஒரு மாட்டு வண்டியில் பயணம் போடாது இன்னொரு ஊருக்கு. இப்போ போகும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தூங்கணும்னு நினைக்கிறாங்க. செஷனை கூப்பிட்டு
வண்டியிலேருந்து எதுவும் விழுதான்னு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போகிறாருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு முடிச்சு எழுந்துக்கும் பொழுது பார்த்தா அவர் வச்சுருந்த பெட்டியை காணும். எங்கே பெட்டின்னா வர வெயிலில் விழுந்துருச்சு முடியும். அடப்பாவி இது ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் வெறும் பார்த்துக்க தானே சொன்னீங்க, எழுப்ப சொல்லலையே. திருப்பியும் வண்டியை வந்து பின்னாடியே எடுத்துகிட்டு போய் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வர வச்ச. இப்போ குரு சொல்லுவார், இவ்வளோ தூரம் திருப்பி போனதில் ரொம்ப கலக்காயிடுச்சு, இறங்கி ஓடிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் திரும்ப கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கவனமாக எது விழுந்தாலும் என்னை எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போகிறேன். திருப்பி ஒரு அரை மணி நேரம் போயிருக்குங்க. இந்த சீடன் போய் திருப்பியும் குருவை எழுப்புறாங்க. என்ன இல்லை, மாடு சாணம் போட்டுருச்சு, கீழே எது கீழே விழுந்தாலும் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னீங்க அப்படின்னு. ஐயோ தலையிலே அடிச்சுக்கிட்டு, வண்டியில் இருக்கிற எது விழுந்தாலும் என்ன எழுப்பு, எந்த பொருள் விழுந்தாலும் என்ன எழுப்புன்னு சொல்லிட்டு திரும்ப தூங்குறேன். தூங்கிட்டுருக்கிற அசதியில் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் வண்டியிலேருந்து கீழே தவறி வந்துடுவாங்க. தவறி வந்து சுதாரிச்சுக்கிட்டே ஏறி வண்டியில் ஏறி, ஏண்டா வண்டியில் முனைக்கு நான் வந்து தூங்கிக்கிட்டே வண்டி முனைக்கு வந்துட்டேனே, என்னை கட்டி எழுப்பி சொல்லக்கூடாது. வண்டியில் இருக்க பொருட்கள் கீழே விழாமல் தான் பார்த்துக்க சொன்னீங்களே தவிர நீங்கள் அந்த பொருட்களை உங்களை சொல்லவே இல்லை, அதோட தான் சொல்லுவீங்க. இந்த மாதிரி மட சீடர்களும் இருக்காங்க, ரொம்ப விவரமான சீடர்களும் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய பவர் ஏஜென்ட்டும் அது போல தாங்க. அவங்க வெள்ளத்தியான ஏஜெண்ட்டை இல்லை விவகாரமான ஏஜெண்ட்டாங்கிறது அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியப்படுறதுனால ரொம்ப கொஞ்சம் கவனமாக இது போன்ற பவர் ஏஜென்ட் மூலமாக சொத்துக்களை வாங்கும்பொழுது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்க தெரிஞ்சவங்களுக்கு பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எங்களுக்கு என் மூலம் இது போன்ற சட்ட விழிப்புணர்வு ஏற்படக்கூடிய வீடியோ பதிவுகள் போடுவதற்கு எங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கும். மீண்டும் இன்னொரு பதிவு சந்திக்கிறேன்.